அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து பாமக தொடர்ந்த வழக்கு. அனுமதி கோரி பாமக அளித்த மனுவை பரிசீலித்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அனுமதி கோரி பாமக அளித்த மனுவினை பரிசீலித்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடத்த அனுமதி கோரி வழக்கு தாக்கல் செய்யப்படுவது அதிகரித்திருப்பதாகவும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கட்சி கூட்டங்களுக்கு விதிகளை வகுக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் யோசனை அளித்திருக்கிறது. அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து பாமக தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், தகவல்கள். அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து பாமக தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், தகவல்கள். வணக்கம். திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் நடைபயணம் மேற்கொள்ள அனுமதி கோரி பாமக அளித்த மனுக்களை பரிசீலித்து காவல்துறை உரிய உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உரிமை மீட்பு தலைமுறை காக்க என்ற பெயரில் பாமக தலைவர் அன்புமணி கடந்த ஜூலை 25ஆம் தேதி முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். 100 நாள் நடைபயணம் அடுத்த பகுதியாக ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நடைபயணம் மேற்கொள்ள அனுமதி கோரி பாமக மாவட்ட செயலாளர் கடந்த 9ஆம் தேதி மாவட்ட காவல்துறையிடம் மனு அளித்தனர். இந்த மனுவை நிராகரித்து மாவட்ட காவல்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதனை எதிர்த்து திருப்பூர் மற்றும் ஈரோடு பாமக மாவட்ட செயலாளர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே பாலு 2 மாவட்டங்களிலும் வேறு இடங்கள் மற்றும் மாற்று தேதி மாற்றம் செய்து காவல்துறையிடம் புதிதாக மனு அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். காவல்துறை தரப்பில் மனுதாரர் தரப்பில் அனுமதி கோரி புதிதாக அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை சட்டத்திற்குட்பட்டு பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுதாரர்கள் தரப்பில் அனுமதி கோரிய புதிதாக அளிக்கப்பட்ட மனுக்களை பரிசீலித்து அந்தந்த மாவட்ட காவல்துறை உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்து வழக்கை முடித்து வைத்தார். மேலும் அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் அனுமதி கோரி தொடர்ந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதால் இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் கூட்டத்தை கூட்டி விதிகளை வகுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி யோசனை தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.